ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இப்பொழுது ஜீவ ஊற்றை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இங்கு இயேசு சமாரியா ஸ்திரீ 2 பேரும் பாருங்க பேசிக்கிறாங்க, வாக்குவாதம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பாருங்க இயேசு ஊழியம் பண்ணிட்டு பசியா வந்து ஒரு கிணத்துக்கிட்ட உட்கார்றாரு. தண்ணி தாகம் எடுத்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கு அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது. ஆனா அங்க தண்ணி வேணும்ன்றத குறிச்சு அவர் பேசல, தண்ணி குடிக்கிறவரை போல பேசல. அவர் ஒரு மீனிங்கை வச்சு பேசுறாரு பாருங்க சமாரியா ஸ்திரீ கிட்ட. இந்த பெண் வந்து தண்ணி எடுக்கும் போது சொல்றாரு, என்ன இது தண்ணி எடுக்கிறீங்க, எங்க இருந்து வரீங்க அப்படின்றது போல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவகிட்ட தேவன் சொல்றாரு, அவரு தீர்க்கதரிசி. இயேசு வந்து தீர்க்கதரிசி. அவர் முன் குறித்து என்ன நடக்க போகிறது, என்ன நடந்திருக்கிறது என்று தெரிகிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு பாருங்க, போயிட்டு உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ சொல்றா, எனக்கு வீட்டுக்காரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாரியா ஸ்திரீ அங்க சொல்றா. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், உனக்கு இருக்கிறவன் உன்னோட புருஷன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் வாழ்க்கையில நடந்தது, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. உனக்கு இருந்த 5 புருஷனுமே புருஷன் இல்ல, இப்ப நீ ஒருத்தரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஆனா அவரும் உனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொல்றத நம்ம சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்துல யார் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு 5 திருமணம் ஆயிடுச்சு. 6வது ஒருத்தரோட பாருங்க வாழ்ந்து பார்த்துட்டு சரி வந்தா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கா போல இருக்கு. அவளை பார்த்துதான் சொல்றாரு தேவன், இப்ப இருக்கிறது கூட உனக்கு வீட்டுக்காரி இல்லம்மா. ஏன்னா இந்த உலகத்துல நீ என்ன பண்ணாலுமே அது திருப்தியா இருக்காது. ஆனா கடவுள் ஒருத்தர் நான் உனக்குள்ள இல்லைன்னா, நான் கொடுக்கிற ரட்சிப்பு இல்லைன்னா, உனக்கு சந்தோஷமோ நிம்மதியோ ஒரு தாகமோட தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லி இயேசு அங்கு மறைமுகமா பேசுறாரு. அப்பதான் இந்த ஸ்திரீ கேக்குறா, மொண்டுக்குள்ள ஒரு பாத்திரத்தையும் எடுத்துட்டு வரல, எதுக்கு கிணத்துக்கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணி வந்து தாகம் மறுபடியும் எடுக்கும். தண்ணி குடிச்சிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 hour ஆயிடுச்சுன்னா தாகம் எடுக்கலாம். ஆனா நான் கொடுக்கிற தண்ணி பாரு, என்னைக்குமே உனக்கு தாகம் எடுக்காது. அப்படியா? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தாங்கல அப்படின்னு சொல்லி சமாரியா ஸ்திரீ கேக்குறா. இயேசு சொல்றாரு, ரட்சிப்பை மறைமுகமாக அவர் சுட்டி காட்டுகிறார். ரட்சிப்புன்னு ஒண்ணு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அது ஜீவ ஊற்றுன்னு சொல்லி இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்றுனா பாருங்க ஜீவனை தரக்கூடியது. மரண ஊற்றுன்றது வேறங்க. தேவன் ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கான்னு இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரு. அவர் ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். இயேசுதான் ஜீவ ஊற்று. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பாருங்க நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில தாகன்றதே இருக்காது. திருப்தியான வாழ்க்கை வேணுமா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கணுமா, நிறைவா எப்பொழுதும் எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கணுமா, ரட்சிப்பை எடுத்துக்கோங்க. ரட்சிப்புன்ற ஜீவ ஊற்று மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற சாபங்கள், நோய்கள் எல்லாமே பாருங்க அது வெளியே போயிடும்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க நிறைய பகுதிகளில் ஃபால்ஸை போய் பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில ஊற்றுகள் மூலயமா தான் அந்த ஃபால்ஸ் வந்து உருவாயிருக்குங்க. அந்த ஊற்று தண்ணி ஒரு இடத்துல நிக்கிற தண்ணி கிடையாது. அந்த இடத்துல ஊற்று புறப்பட்டு எப்பொழுதும் அந்த தண்ணி பாருங்க நீரோற்றம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ பழைய தண்ணின்றது ஒண்ணு அந்த இடத்துல நிக்காது. அப்போ பழைய வாழ்க்கைன்றது நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்து போட தேவன் விரும்புகிறாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே ஜீவ ஊற்றா நமக்குள்ள வர ஆசைப்படுறாரு. அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, ஜீவ ஊற்று வரும்பொழுது பாவங்கள், சாபங்கள், நோய்கள், தரித்திரங்கள், நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் ஓடி போகும். பழைவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புது சிருஷ்டியாயின என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அப்போ பழைவைகள் ஒழிந்து போகணும், புதுசா நமக்கு ஏதாவது நடக்கணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ரட்சிப்பின் செய்தி, ஜீவ ஊற்று செய்தியாக இருக்கிறது. இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள வர ஜெபிக்கலாமா? இந்த ஜீவ ஊற்று இருக்கும் பொழுது பாருங்க ஊற்று என்னைக்குமே நிக்காது. எந்த காலத்திலயோ வெட்டின கிணறு கூட பாருங்க அந்த ஊற்று தண்ணி மூலமாக
அங்க வந்துகிட்டே தான் இருக்கும் தண்ணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஊற்று தண்ணிய குடிச்சு பாருங்க, அது சுவை தரக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து உள்ள வரும்பொழுது அது ஜீவ ஊற்றாக சுவை தரக்கூடியதாக நம்ம வாழ்க்கையில பழசெல்லாமே ஒழிச்சு போட்டு புதுச கொண்டு வரதாகவும் இருக்கிறது. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் அண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல ஜீவ ஊற்றை குறித்து பார்த்தோம். ஜீவ ஊற்று என்றால் ஜீவனை தரக்கூடியது, சுவை தரக்கூடிய வாழ்க்கைகளை என் தேவன் ரட்சிப்பின் மூலமாக வைத்திருக்கிறீங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஜீவ ஊற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள என் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ரட்சிப்பு கூட எங்க உதவினால நடக்கலப்பா, உங்க மூலமா தான் ரட்சிப்பு நடக்குது என்று நான் வாசித்து பார்த்தேன். என் தேவனே, உம்முடைய கிருபையினால எங்களை மீட்டு கொண்டீங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அளவில்லாத அன்பின் மூலமாக இந்த ஜீவ ஊற்றை நாங்கள் அனுபவிக்க இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சந்தோஷத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த நாங்க அனுபவித்துக் கொள்ள தேவன் தாமே உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.